கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தத்தளிப்பின் நாட்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம் சொல்கிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். இந்த உலகமானது அழிவை நோக்கி சென்று கொண்டது. இந்த உலகமானது ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழிக்கப்பட்டு சாம்பலாக்கி போக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு பயங்கரமான நிலையில் காணப்படுகின்றன என்பது அந்த சகோதரி எலிசபெத் அவளுக்கு காட்டப்பட்டது. அந்த இரக்கத்தின் தூதன் தனது சட்டைகளை மடக்கி கொண்டு புறப்பட்டு செல்வதற்கு ஆயத்தமானான். தேவனுடைய பிரமாணம் பயனற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதாவது தேவனுடைய 10 கற்பனை. இந்த குழப்பம், கலக்கம், வறுமை, பஞ்சம், நிலநடுக்கங்கள், வெள்ளங்கள் ஆகியவை பற்றி நாம் பார்க்கிறோம், கேள்விப்பட்டுக்கிறோம். மனிதர் பயங்கரமான அட்டுழியங்களை நடைபெற்பார்கள். பகுத்தறிவு அல்ல, இச்சையே ஆதிக்க செல்லும். சோதோம்குமாரின் குடிகளை போன்று ஒரு துரிதமான மக்கள் கீழடைந்து வருவதால் தேவனுடைய உக்கிரமான கோபம் பூமியின் மீது வருகிறது. எனவே தேவனுடைய மக்களை, ஏழைகளை ஒடுக்கி தன்னலத்துடன் குவிக்கப்பட்ட அநேக சொத்துக்களையும் ஆயிரக்கணக்கான உயிர் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் அவரது பணியை அவர் முடித்துவிட்டு இந்த பாவத்திற்கு முடிவு கட்டப் போகிறார். இந்த கடைசி நாட்களே நீங்கள் நானும் வாழக்கொண்டிருக்கிறோம். இந்த அக்கிரமங்களை பற்றி அவர் சொல்கிறார், எனது கண்களுக்கு முன்பாக காணப்பட்ட காட்சிகள். தேவனுடைய மக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவருடைய உள்ளங்களில் ஒரு ஆழமான எண்ணத்தை ஏற்படுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நோவாவின் நாட்களே நடந்தது. அது என்ன நடந்தது? நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களையும் இருக்கும். ஆண்டவர் பூமியிலே தாம் வைத்திருந்த எல்லா வரம்புகளையும் அகற்றி கொண்டிருந்தார். வெகு சீக்கிரத்தில் மரணமும் அழிவுகள், குற்றங்கள் பெருகுதலும், கொடுமையும், ஏழைகளுக்கு எதிராக தங்களை உயர்த்தி கொண்டிருந்த செல்வந்தலுக்கு விரோதமாக தீமை செயலாற்றுதலும் நடைபெறும். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் பாதுகாப்பை காண முடியாது. காயப்படுத்தவும் கொலை செய்யத்தக்க மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளை தங்களது புதிய கண்டுபிடிப்பின் வல்லமையில் பயன்படுத்துவதாக மாநிலருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன். அநேகருடைய ஜீவியங்கள் இன்பத்தில் இறைந்து நாகரிகத்தில் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறது. தாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளையை மறந்து, தேவனுடைய கற்பனையை மறந்து, தேவன் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு இன்னைக்கு பண்டிகை பண்டிகை என்று சொல்லி பண்டிகை ஆசிரியக்கூடிய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பொருள் என்னவென்று அவருக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்துவனாக இருப்பது என்றால் அதன் பொருள் என்ன? கிறிஸ்துவை போன்று இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். அவரோடு இசைந்து வாழ்வதன் மூலமாக அவருடன் ஒத்துழைக்க வேண்டும். இன்னைக்கு வாழக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகள் உலகத்திலே கலந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்து அவர்களுக்கு நியாயமாக இருந்தால் உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். இன்னைக்கு விக்கிரகத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் அனைத்தையும் ஆத்துமா ஆலயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது தேவனுடைய நேரம், அவருடைய நேரம் உங்களுடைய நேரமாகும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போடவும் போராடுங்கள். அவிசுவாசத்தை பற்றி நினைக்கவும் பேசவும் வேண்டாம். அந்த உலகம் எச்சரிப்பின் தூதை கேட்க வேண்டும். எனவே உபாகம் சொல்கிறது 9:3 உன் தேவனாக கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விட பண்ணுவார். இந்த விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த தத்தளிப்பு நாட்களிலே வாழ்ந்து கொடுக்கிறோம். சீக்கிரமாக அதிலிருந்து விடுதலை பெற இன்று தேவனோடு சேர்ந்து வாழ தீர்மானம் செய்வாய். தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக. ஆமேன்.
இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளில் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே